2017 ஆண்டு நவம்பர் மாதத்தின் ஓர் இரவு, பிலடெல்பியா நெடுஞ்சாலை. பிலடெல்பியாவிலிருந்து நியூ ஜெர்சிக்கு சென்று கொண்டிருந்தார் கேட் மெக்லூர். யாருமற்ற வெளியில் சட்டென கார் வேகம் குறையத் தொடங்கியது. எரிபொருள் குறைந்திருந்தது. சுற்று வட்டாரத்தில் எரிபொருள் நிலையம் எதுவும் கண்ணுக்கு புலப்படவில்லை. கார் ஓடுவது இனி கேட்டின் கையிலும் இல்லை. தட்டு தடுமாறி நிற்கும் நிலைக்கு கார் சென்று கொண்டிருந்தது. நெடுஞ்சாலை என்பதால் வேறு வழியின்றி காரை சாலையோரத்துக்கு கொண்டு செல்கிறார் கேட். கார் போராடி தன் மூச்சை நிறுத்தியது. வாகனங்கள் மின்மினிகளாய் நெடுஞ்சாலையில் பறந்து கொண்டிருந்தன. மொபைல் போனும் இறந்திருந்தது. நடுநிசி கேட்டை பதட்டப்படுத்திக் கொண்டிருந்தது. அமெரிக்க நெடுஞ்சாலைகளின் இரவுகள் அச்சம் நிறைந்தவை. மனித அறிவுக்கு உட்பட்ட எல்லா குரூரங்களின் வாய்ப்புகளும் கொண்டவை. ஏதும் செய்யாமல் அமைதியாக கேட் அமர்ந்திருந்தார். திடுமென சாலையோரத்தில் ஓர் அரவம். எலும்பும் தோலுமாக தாடி நீண்டு ஒரு மனிதன் காரை நோக்கி வந்து கொண்டிருந்தான். கேட்டுக்கு சப்த நாடியும் ஒடுங்கியது. அமெரிக்காவை பொறுத்தவரை வீடில்லா மக்கள் நிறைய உண்டு. சாலை ஓரங்களிலேயே படுத்து உறங்கி வாழ்க்கை ஓட்டுபவர்கள். அவர்களுக்கு ஏன் வீடுகள் கிடையாது என்பது பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. வீடில்லாமல் சாலையோரத்தில் தங்குபவர்கள் சமூகத்துக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் என்பதே அமெரிக்காவின் பொது புத்தி. காரை நெருங்கினான். சாலையோரவாசி போல்தான் அவனும் இருந்தான். எது நடந்தாலும் உதவி கூட கோர முடியாத சூழலில் அமர்ந்திருந்தாள் கேட். கார் அருகே வந்தவன் குனிந்து கார் கண்ணாடி வழியாக கேட்டை பார்த்தான். கதவை பூட்டிக்குங்க, இங்க திருட்டு பயம் ஜாஸ்தி. கேட் சட்டென கதவை பூட்டிக் கொண்டாள். தாடி மனிதன் காரை விட்டு அகன்றான். திரும்ப வருவானா என்றெல்லாம் தெரியவில்லை. பயம் மட்டும் நெஞ்சை அரித்து கொண்டிருந்தது. சென்றவன் எங்காவது ஒளிந்து கொண்டு நோட்டமிடுகிறானா? சடாரென தாடி மனிதன் வெளிப்பட்டான். கையில் ஒரு சிவப்பு கேன் இருந்தது. அவன் யார் என்ன என்றெல்லாம் கேட்டுக்கு தெரியாது. ஆனால் கேட்டின் கார் கிளம்புவதற்காக தன் கைவசம் இருந்த கடைசி $20 பணத்தை கொண்டு எரிபொருள் வாங்கி வந்திருந்தான். தாடி மனிதனின் உதவியில் கேட் பத்திரமாக அந்த இரவு வீடு சேர்ந்தாள். ஓர் அற்புத கதையாக பிற்காலத்தில் பேசப்பட்ட அச்சம்பவத்தில் வந்த தாடி மனிதனின் பெயர் ஜானி பாபிட் ஜூனியர், முன்னாள் இராணுவ வீரர். எந்த தன்னலமும் கருதாமல் கேட்டுக்கு பாபிட் உதவிய சம்பவம் அமெரிக்காவை நெகிழ வைத்தது. சாலையோரவாசிகளை பற்றிய அமெரிக்காவின் பொது பிம்பத்தை அசைத்து பார்த்தது. அமெரிக்காவைப் போலவே கேட்டுக்கும் அவர் கணவர் டெமிகோவுக்கும் பாபிட் மீது அபிமானம் பிறந்தது. அமெரிக்காவின் சாலையோரவாசிகளின் முகமாக பாபிட் ஊடகங்களில் கொண்டாடப்பட்டார். சாலையோர வாசத்திலிருந்து பாபிட்டை மீட்டு தங்களின் கைமாறை செய்ய கேட்டும் டெமிகோவும் உறுதி பூண்டார்கள். பாபிட்டுக்கென ஒரு வீடும் நல்லதொரு வாழ்க்கையும் அமைத்துக் கொடுத்திட விரும்பினர். கேட்டும் டெமிகோவும் இணையத்தில் நிதி உதவி திரட்ட அழைப்பு விடுத்தனர். பாபிட்டுக்கு நல்லதொரு வாழ்க்கையும் கிடைக்கும் என்ற எண்ணத்தை முன்வைத்து நிதி திரட்ட தொடங்கினார்கள். நிதி தேவையாக அவர்கள் அறிவித்திருந்தது $10,000. ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பை அமெரிக்க மக்கள் தாண்டி சென்றனர். சில வாரங்களிலேயே $4 லட்சம் நிதி திரண்டது. இணையம் வழி திரண்ட மனிதநேயத்தை ஊடகங்கள் கொண்டாடின. பல சாலையோரவாசிகளுக்கு பாபிட் பெரும் நம்பிக்கையாக இருந்தார். கேட்டையும் டெமிகோவையும் மக்கள் கொண்டாடி தீர்த்தனர். ஆனால் சாலையோரவாசிகளின் தேவை வெறும் நிதியோ கருணையோ அல்ல என்பதை அச்சம்பவம் வெகு சீக்கிரமே உணர்த்தவிருந்தது. மேற்கு நாடுகளிலேயே வசதியான நாடாக அறியப்படும் நாடு அமெரிக்கா. அமெரிக்காவின் வாழ்க்கைச் சூழல் உலகின் எல்லா மக்களுமே அடைய விரும்பும் கனவாக இருக்கிறது. ஃப்ரீடம், அமெரிக்கன் ட்ரீம் என்றெல்லாம் அமெரிக்க வாழ்க்கை பல ஆபரணங்களையும் அடைமொழிகளையும் கொண்டது.
அதே அமெரிக்காவில்தான் வீடுகளுக்கு கூட வழியின்றி சாலையோரம் வசிக்கும் பெரும் கூட்டமும் இருக்கிறது. ஜானி பாபிட் ஜூனியர் போன்ற பல சாலையோரவாசிகளுக்கு அமெரிக்கா சூட்டியிருக்கும் பெயர் ஹோம்லெஸ். ஹோம்லெஸ் மக்கள் என அழைக்கப்படும் சாலையோரவாசிகள் யார் தெரியுமா? அமெரிக்காவின் ஏழைகள். எத்தனை ஏழையாக இருந்தாலும் நம்மில் பெரும்பான்மையானோரின் கனவு என்றேனும் அமெரிக்காவுக்கு சென்றுவிட வேண்டும் என்பதே. நம்மை பொறுத்தவரை அமெரிக்க வாழ்க்கை வசதிகள் நிறைந்த வாழ்க்கை. எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் தரத்தை நாம் அமெரிக்க தரத்தை கொண்டே அளவிடுகிறோம். இவை எல்லாவற்றையும் மீறிய உண்மை அமெரிக்காவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதே. செல்வத்திலும் இராணுவத்திலும் உலக வல்லரசாக கருதப்படுகிற ஒரு நாட்டில் ஏழைகள் இருக்கின்றனர். சாமானியனின் அடிப்படை வசதியான தங்குமிடத்தையே மறுக்கக்கூடிய ஒரு நாடுதான் உலகுக்கே வல்லரசாக இருக்கிறதெனில், உலக பொருளாதாரங்களில் அந்த நாடு உருவாக்கும் அச்சத்தின் ரேகை சாதாரணமானது அல்ல. காரில் அகப்பட்டிருந்த கேட்டுக்கு அமெரிக்க நெடுஞ்சாலை கொடுக்கும் அச்சத்துக்கு நிகரானது அது. சக மனிதன் எவரையுமே நம்ப விரும்பாத அச்சம் அது. சாலையோர வாசம் அமெரிக்காவில் மிகச் சாதாரணமாக காணப்படுவது என்றாலும் அதிகமாக தொடங்கியது 1930களின் போதுதான். 1929ஆம் ஆண்டு அமெரிக்க பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. வரலாறு காணாத பொருளாதார பின்னடைவை அமெரிக்கா சந்தித்தது. பங்குச்சந்தையை சார்ந்து இயங்கிய தொழில்களும் நிறுவனங்களும் கடுமையான முடக்கத்துக்கு உள்ளாகின. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பெரும் பகுதி மக்கள் வேலைகளை இழந்து நடுத்தெருவுக்கு வந்தனர். தங்களை காப்பாற்றிக் கொள்ள வீட்டு உரிமையாளர்களும் வாடகையை அளவுக்கு அதிகமாக உயர்த்தினார்கள். அமெரிக்க கனவு என கொண்டாடப்படும் வாழ்க்கை எத்தனை போலியானது என்பதை மக்கள் உணர்ந்தனர். அமெரிக்க கனவு என்னும் வாழ்க்கைக்குள் தங்களின் வாழ்க்கை இல்லை என்பதை தெரிந்து கொண்டனர். அக்கனவு நிறுவனங்களையும் அதன் முதலாளிகளையும் மட்டுமே உள்ளடக்கியது என புரிந்து கொள்ளத் தொடங்கினர். பங்குச் சந்தையையும் அதை சார்ந்து இயங்கும் நிறுவனங்கள் இருக்கும் வால் ஸ்ட்ரீட்டை சார்ந்து மட்டுமே அமெரிக்க கனவு உருவாக்கப்பட்டதென்ற உண்மை பிரகாசிக்கத் தொடங்கியது. அமெரிக்காவின் கனவு வாழ்க்கையில் அனைவருக்கும் வீடு இருக்கும், கார் இருக்கும், உடுத்தும் உடை இருக்கும், உணவு இருக்கும், சுகபோகம் நிறைந்திருக்கும். ஆனால் அனைத்துமே கடனில் இருக்கும். வங்கிகள் தங்களின் வரவை மக்கள் அடைக்கப் போகும் நாளை முன்வைத்தே சம்பாதித்து வந்தன. வங்கி, வீடு என எல்லா இடங்களிலும் கடன் என்ற வார்த்தை மட்டுமே இருக்கும். கத்தையாக நாமே நம் கையில் ஸ்பரிசித்து உணரும் பணம் எங்குமே இருக்காது. இல்லாததை நம்பி இல்லாததை கொடுக்கும் கதை. கடன் வாங்கியோரை மேலும் கடன் வாங்க வைப்பது வங்கிகளின் வேலை. அதை போற்றி வளர்த்தெடுப்பது அரசின் வேலை. திடீரென ஒரு நாள் வருமானத்தை மிஞ்சி கடன் வாங்கியது புரிந்து அதிர்ச்சி அடைவார்கள் மக்கள். கடன்கள் கட்ட முடியாத கட்டத்துக்கு வந்து நிற்பார்கள். கார், வீடு என அவர்கள் வாழ்ந்த கனவு வாழ்க்கை கலைந்து போகும். வங்கிகள் பறித்து கொண்ட வீடுகளை மீண்டும் வாங்க ஆட்கள் இருக்க மாட்டார்கள். போதுமான வருமானம் இருக்காது. வங்கிகள் திவாலாக தொடங்கும். வங்கிகளை சார்ந்து இயங்கிய நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் வீழும், நஷ்டமடையும். வேலைகளும் பறிக்கப்படும். நிறுவனங்கள் இழுத்து மூடப்படும். சீட்டுக்கட்டு போல சடசடவென பொருளாதாரம் நொறுங்கி வீழும். வீட்டில் வாழ்ந்தோர் நடுத்தெருவுக்கு வருவார்கள். அமெரிக்காவின் சாலையோரங்களில் வசிப்பவர்களில் பெரும்பான்மையானோர் 47 வயதுக்குள்ளேயே இறந்து விடுகிறார்கள். பலதரப்பட்ட வன்முறை செயல்களுக்கும் சாலையோரவாசிகள் ஆட்படுகின்றனர். சாலையோரங்களில் தங்குபவர்கள் என குறிப்பிட்ட சாரார் எவரும் கிடையாது. தனிநபர்கள் தங்குகிறார்கள். பல நேரங்களில் முதியவர்கள் குடும்பத்தாலும் அரசாலும் கைவிடப்பட்டு சாலையோரம் சேர்கிறார்கள். பெண்களும் பெரும் விகிதத்தில் இருக்கிறார்கள். பல இடங்களில் குடும்பங்களாகவே சாலையோரங்களில் வசிக்கிறார்கள். எந்த கணமும் எவரும் தங்க அமெரிக்காவில் தயாராக இருப்பது சாலையோரங்கள் மட்டுமே. 1960களின் பொருளாதார பின்னடைவுக்கு பிறகு அமெரிக்க அரசு தன்னார்வல உதவிகளையும் சமூக பணிகளையும் பெருமளவில் ஆதரித்தது. பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு மாற்றாக ஒரு நாள் மட்டும் தங்குவதற்கென சாலையோரவாசிகளுக்கு இடம் அளிக்கின்றன.
இரவு நேரத்தை மட்டும் கழித்துவிட்டு காலையில் சென்று விட வேண்டும். பல மத நிறுவனங்கள் சாலையோரவாசிகளுக்கு என இலவச உணவுகளையும் வழங்குகின்றன. நிலையற்ற தங்குமிடத்துக்கும் உணவுக்கும் கூட சாலையோரவாசிகள் பலத்த போட்டி போடும் சூழலில்தான் இருக்கின்றனர். 2007ஆம் ஆண்டு நேர்ந்த பொருளாதார பின்னடைவு மிக அதிகமான மக்களை தெருவுக்கு அனுப்பியது. இன்றும் நீங்காமல் இருக்கும் அதன் விளைவுகள் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே அதிக ஏழைகளை நாள்தோறும் உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறது. கிரீஸ் போன்ற நாடுகள் திவாலாகும் கட்டத்துக்கு உலக பொருளாதாரத்தை அமெரிக்காவின் நெருக்கடி தள்ளி கொண்டு இருக்கிறது. பல முறை வரலாற்றில் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தாலும் வால் ஸ்ட்ரீட் நிறுவனங்களில் இயங்கும் நிறுவனங்கள் திவாலாகாமல் காப்பாற்றுவதை மட்டுமே தன் பணி என அமெரிக்க அரசு செய்து வருகிறது. பங்குச்சந்தை சார்ந்த பொருளாதாரத்தை தான் நம்பி தொடர்கிறது. அமெரிக்கா சந்திக்கும் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமுமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதை சரி செய்யும் முனைப்பை அரசு கொண்டதே இல்லை. ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து அவற்றிலிருந்து தப்பிக்கும் வழியை மட்டுமே விதவிதமாக தேடுகிறது. அதில் ஒரு விதம்தான் அமெரிக்கா சந்திக்கும் பொருளாதார பின்னடைவை பிற நாடுகளுக்கும் பரப்புவது. எந்த பின்னடைவின் போதும் தெருவுக்கு தள்ளப்படும் அமெரிக்கர்களை பற்றி அரசு கண்டுகொண்டதே இல்லை. அது பாபிட்டை போன்ற முன்னாள் இராணுவ வீரராக இருந்தாலும் கூட. $10,000 தேவை என தொடங்கிய நிதி தேடல் $4 லட்சம் குவித்த பிறகு தொடங்கியது பிரச்சனை. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார் பாபிட். பணத்தில் தனக்கு மிக சொற்பமான பங்கு வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தார். மீண்டும் தெருவுக்கு வந்து விட்டதாக சொல்லியிருந்தார். போதை பழக்கமும் தொடர்ந்திருக்கிறது. திரண்ட நிதியில் கேட்டும் டெமிகோவும் பாபிட்டுக்கு வீடு வாங்கி கொடுக்கவில்லை. உபயோகிக்கப்பட்ட ஒரு வேனை மட்டும் வாங்கி கொடுத்திருக்கின்றனர். இருவரும் இருக்கும் வீட்டுக்கு அருகே ஜூன் மாதம் வரை அந்த வாகனத்தில் பாபிட் தங்கி வாழ்க்கை ஓட்டலாம் என சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் டெமிகோவும் கேட்டும் புது BMW கார் வாங்கியிருக்கிறார்கள். வெளியூர்களுக்கு உல்லாச பயணங்கள் சென்றிருக்கின்றனர். சூதாட்டங்கள் விளையாடி இருக்கின்றனர். பேட்டி வெளியானதும் கேட்டின் தரப்பிலிருந்து பதில் தரப்பட்டது. பாபிட்டுக்கு கொடுக்கப்பட்ட $25,000 பணத்தை அவர் சில வாரங்களிலேயே போதை மருந்துக்கு செலவழித்து விட்டார் என குற்றம் சாட்டப்பட்டது. தம்பதியரின் பொருட்கள் சிலவற்றை திருடி பாபிட் விற்றதாகவும் சொல்லப்பட்டது. பாபிட்டுக்கு முழு பணத்தை கொடுக்கறது பதிலாக அந்த பணத்தை நான் எரிக்க கூட செய்வேன் என்றார் டெமிகோ. வெளியூர் பயணங்களுக்கு எல்லாம் தங்களின் சொந்த பணத்தையே செலவழித்ததாகவும் சொன்னார். இருதரப்பும் கடுமையாக ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி கொண்டன. சாலையோரங்களில் வசிக்கும் மக்கள் மீதான அமெரிக்க மக்களின் மனிதாபிமானம் விழலுக்கு இறைத்த நீராகி இருந்தது. பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வந்தது. கேட்டின் வீடு ரெய்டு செய்யப்பட்டு பல ஆவணங்களும் 60,000 செல்போன் மெசேஜ்களும் கைப்பற்றப்பட்டன. ரெய்டு முடித்த பிறகு அதிகாரிகள் ஊடகங்களை சந்தித்தனர். யாரும் எதிர்பார்த்திராத மோசடி வெளியாகியது. கேட் தன் நண்பருக்கு அனுப்பிய ஒரு செல்போன் மெசேஜ் இப்படி இருந்தது. சரி, எரிபொருள் பத்திய விஷயம் நானே உருவாக்கிய கதை தான். ஆனா அந்த ஆள் உண்மைதான், கதை இல்ல. மக்கள் அனுதாபத்தை பெறணும்னு ஒரு கதையை நானா உருவாக்குனேன். அமெரிக்கா அதிர்ந்தது. மார்ச் மாதத்தில் நண்பர் கேட்டுக்கு அனுப்பிய குறுந்தகவல், ஏதாச்சும் ஒரு அமைப்புக்கு டொனேஷன் கொடுத்ததா கதைய சொல்லி பாபிட்ட விட்டொழி. பதிலுக்கு மிச்ச பணத்தை நான் தான் வச்சுக்குவேன் என குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார் கேட். அமெரிக்க கனவு என்கிற போலித்தனம் அந்த நாட்டு மக்களையும் விட்டு வைக்கவில்லை. அடுத்ததாக நடந்த ஆய்வுகளில் மோசடியின் உச்சம் வெளிப்பட்டது. கேட் மற்றும் டெமிகோ பற்றிய உண்மைகள் வெளிவந்த பிறகு பாபிட்டின் பின்புலமும் ஆராயப்பட்டது. 2012ஆம் ஆண்டு பாபிட்டின் முகநூல் பக்கத்தில் ஒரு நிலை தகவல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பொண்ணோட கார்ல எரிபொருள் காலியா இருந்தது. டயரும் பஞ்சராக இருந்தது. வண்டி நின்னதால நிறைய டிராஃபிக் ஆயிடுச்சு. என்கிட்ட இருந்த கடைசி பணத்தை வச்சு அவங்களுக்கு எரிபொருள் வாங்கி கொடுத்தேன். பஞ்சரான டயரையும் மாற்றி கொடுத்தேன். குறைஞ்சபட்சம் அவங்களாவது சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. முகநூலில் நிலைப்பதிவு இடப்பட்டிருந்தது 2012ஆம் ஆண்டில். கேட்டின் கார் நின்ற சம்பவம் நடந்தது 2017ஆம் ஆண்டில்.
ஜானி பாபிட் ஜூனியர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் என்பதும் அவர் சாலையோரத்தில் வசிப்பவர் என்பதும் மட்டும்தான் மொத்த சம்பவத்திலும் இருந்த உண்மையான விஷயங்கள். மற்ற எல்லாமுமே இட்டுக்கட்டப்பட்ட மோசடி கதைகள். அவங்க காரில் எரிபொருள் காலியாகலை. அவரும் அவரோட கடைசி $20 அவங்களுக்காக செலவழிக்கலை. ஆனால் டெமிகோ, கேட், பாபிட் 3 பேரும் ஒரு மோசடி திட்டம் போட்டு மக்களை நம்ப வச்சு பணத்தை வாங்கியிருக்காங்க. அதுவும் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கு. மிகப்பெரிய கட்டுக்கதை. ஆனால் விளைவுகள் இருக்குது. 3 பேர் மேலேயும் திருட்டு, மோசடி வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டும் டெமிகோவும் நேற்று நைட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. பாபிட்டை நேற்று ஃபிலடெல்ஃபியாவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க கனவு என்பதை ஒற்றை வரியில் சொல்வதானால், இந்த நாட்டில் எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் செய்து முன்னேறிக் கொள்ளலாம் என்பதுதான். ஆனால் அந்த முன்னேற்றம் அந்த நாட்டுக்கு நேரவில்லை, அதை சார்ந்திருக்கும் பிற நாடுகளுக்கும் நேரவில்லை என்பதுதான் உலக அரசியல் பொருளாதாரத்தின் யதார்த்தம். உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கிறதா உங்களை நம்ப வைக்க தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. உங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. உங்களுக்கு எஜமானர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் சொந்தம். அவங்க எல்லாத்துக்குமே உரிமை கொண்டாடுவாங்க. நிலமெல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். அரசியல்வாதிங்க, அரசுகள், அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாமே அவங்களுக்காக தான் சொந்தம். எல்லா ஊடகத்தையும் அவங்க தான் வச்சுருக்காங்க. செய்தின்னு வர்றது எல்லாமே அவங்க சொல்கிறது தான். அவங்க சொல்ல விரும்புகிறது தான். அவங்களுக்காகத்தான் எல்லாமே. மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம்தான். அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று தான். எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிக்கிற மக்களை அவங்களுக்கு பிடிக்காது. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிற ஆராயிற மக்களை அவங்களுக்கு பிடிக்காது. அது அவங்களுக்கு உதவாது. அந்த மக்கள் அவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அந்த மக்களை இவங்க விரும்பலை. அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கேள்வி கேட்காம வேலை பார்க்குற மக்கள். மெஷின்களை இயக்கிறதுக்கும் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கும் தேவையான அறிவு இருக்கிற மக்கள் அவங்களுக்கு போதும். ரொம்ப கம்மியான சம்பளத்தில் பென்ஷன் இல்லாத வேலைகளில் நாள் முழுக்க எந்த கேள்வியும் கேட்காம வேலை பார்க்குற கூட்டம் தான் அவங்களுக்கு தேவை. யாருக்கும் இந்த விஷயம் தெரியலை. யாரும் கவலைப்படவும் இல்லை. அதைத்தான் எஜமானர்களும் விரும்புகிறாங்க. அமெரிக்க மக்கள் விரும்பி முட்டாள்களாக இருக்காங்க. ஏன்னா எஜமானர்கள் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் ட்ரீம். ஆனால் அதை நம்புறதுக்கு நீங்கள் தூங்கியே ஆகணும். பாபிட் ஜூனியரை போலல்லாமல் உண்மையில் வறுமையில் உழன்று தங்களின் எதிர்காலம் என்னவென தெரியாமல் தெருவில் வசிக்கும் ஏழைகளை சுரண்டித்தான் அமெரிக்க கனவு கட்டப்படுகிறது. எல்லா நாடுகளையும் போல அமெரிக்காவும் சொந்த மக்களை சுரண்டி இல்லாத வாழ்க்கைக்கு ஆசைப்பட வைத்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க கனவு என்னும் பொய்யில் விழுந்து தெருவுக்கு வந்தவர்களின் மீது ஏறி நின்றுதான் உலக வல்லரசு என தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அந்த அமெரிக்க கனவுக்கு எதிரான குரல் உலகத்தின் பிற இடங்களில் இருந்து இல்லாமல் அமெரிக்க மண்ணிலிருந்தே ஒரு நாள் எழுந்தது. வீடும் வேலையும் அடிப்படை தேவைகள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பணக்காரர்களும் நிறுவனங்களும் மட்டுமல்ல, சாலையோரவாசிகளும் சேர்ந்ததே அமெரிக்கா என போர்க்குரல் எழும்பியது. அமெரிக்க கனவு பணக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது அமெரிக்க வாழ் ஏழைகளுக்கும் சொந்தமானது என விவாதங்கள் கிளம்பின. இல்லாத வாழ்க்கையை தேடி ஓடுவதல்ல அமெரிக்க கனவு என புது அர்த்தங்களும் புகட்டப்பட்டன. உலக நாடுகளை ஆக்கிரமித்து சண்டியர்த்தனம் செய்யும் அமெரிக்கா உள்ளிருந்தே ஒரு நாள் ஆக்கிரமிக்கப்பட்டது. The task ahead is impossible. But just because it's impossible doesn't mean it's not inevitable. அந்த நாள் செப்டம்பர் 17, 2011. நாளைய அச்சரேகையில்